மிதுன் ராசிக்கார அன்பர்களே, இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நாள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு கூட நீங்க இப்ப அழுது இருப்பீங்கன்னு தாங்க சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த கண்ணீர் விடாத நிமிடங்கள், நாட்கள் என்பது கிடையாதுங்க. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்க தினமும் அழுதுகிட்டு இருக்கிறது மட்டும் நிஜமானதாக ஒன்று இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல பல விஷயங்கள் நினைச்சிருப்பீங்க, பல விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்கள் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பல பல எண்ணங்கள், பல சிந்தனைகளோடு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள். ஆனா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இவங்க அதற்கு முயற்சி பண்ணாலும் சரி, மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில அது நடக்காமலே போயிடுதுங்க. மற்றவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை இவர்கள் மேல எப்போதுமே வைக்க மாட்டாங்கன்றதாங்க ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா மிதுன் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திறமை அதிகங்க. அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த திறமை இருந்தாலும் இவங்க கிட்ட அந்த பேச்சு திறமை என்பது பெரிதளவில் இருக்காதுங்க. அதாவது இவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வேற ஒருத்தங்க பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. அது எளிமையா சொல்லணும்னா அதை திருடிட்டு போய் வாங்கலாம், இல்ல துரோகம் செஞ்சு வாங்கலாம், இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் நான் தான் செஞ்சேன்னு அவங்க சொல்லுற மாதிரி சொல்லிட்டு வாங்கிடலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு கொஞ்சம் பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இதற்கு முக்கியமான காரணம் மிதுன் ராசிக்காரர்கள்ட்ட தைரியம் இல்லை அப்படின்றது இல்லைங்க. இந்த ஒரு வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த வேலைக்கு நினைச்சுதான் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கு, இஎம்ஐ இருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை இல்லாம ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பயங்கரமா யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதை செஞ்சே ஆகணுன்ற அளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இங்கதான் இருந்தாகணுன்ற அளவுக்கு இவர்கள் அதை பொறுத்து பொறுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய கவலைகள் நீங்கி வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய தலைவிதி மாறுவதற்கான நேரம் என்பது இப்போது வந்திருக்கு. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க போகிறீர்கள். சரி, இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கை என்பது மாறப்போகுது என்பதை பற்றி நம் தெல்ல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? மிதுன ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாள் எடுத்துக்கிட்டாலே நீங்க இன்னைக்கு கூட உங்களுடைய மனசுக்குள்ள கவலைகள் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க தான், நம்ம நண்பன் என் கூட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தா இருக்குமா இருந்தான், ஆனா இப்ப கொஞ்ச நாள் என் கூட பேசவே மாட்டான்ற ஒரு வார்த்தம். உங்க கூடயே இருந்த உங்களுடைய காதலன் இல்ல காதலியா இருக்கலாம். உங்க கூடவே இருக்கணும்னு சொன்னவங்க வார்த்தைகள், 1000 வார்த்தைகள், அதுவும் பொய்யான வாக்குறுதிகள் கூட சொல்லலாம். நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், நீதான் என்னுடைய உலகம், நீதான் என்னுடைய உயிர், உங்ககிட்டதான் நான் உயிரா இருக்கேன், நீ இல்லைன்னா நானே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பொய்யான பொய்யான ஒரு பிணைப்பின் கூட சொல்லலாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்னால இந்த மிதுன் ராசிக்காரர்கள் சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கான அன்பு என்பது இனி கிடைக்கும். அது காதலின் எப்படியா இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் திருமண பந்தத்தில் வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய அன்பாக இருக்கலாம். இல்ல நெருக்கமா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களிடம் கிடைக்கக்கூடிய அன்பாக இருக்கலாம். அப்படி இல்லாத முக்கியமான ஒரு அன்பு உங்களுடைய குடும்பத்தார்களிடம் கிடைக்க போகுதுங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அன்புக்காக ஏகணும்ன்ற எண்ணம் வரவே வராது. என்னப்பா இது நம்ம மேல இவ்வளவு அன்பு காமிக்கலாங்கன்ற அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தான் இருக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு. நீங்க எல்லோருக்குமே அன்பு காமிப்பீங்க, நீங்க எல்லோரு மேலேயும் அன்பு காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா திருப்பி கிடைக்கின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல, அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவு என்பது நிறைய கிடைக்குங்க. முன்னாடி எல்லாம் நீங்க எது செஞ்சாலும் சரி எல்லாருமே எதிர்த்து தான் பேசுவாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த மிதுன் ராசிக்காரர்களை பற்றி ஒரு மிதுன் ராசிக்காரர்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காத ஒரு உலகத்துல இனி மனிதர்களாக மதிப்பதோடு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பதோடு உங்க மேல பாசத்தையும் வைப்பார்கள். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இரண்டாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் இவங்களுடைய வேலை தாங்க. இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரிங்க, குடும்பத்துக்காக உழைச்சாலும் சரிங்க, பணத்தை சேர்த்து சேர்த்து வீட்டுல கொடுத்தாலும் சரிங்க, வீட்டில் கூடிய நபர்களுக்கு அது பெருசாவே தெரியாது. ஏன்னாப்பா எல்லாரும் செய்யறத நான் தான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த உலகத்துல எல்லாரும் வேலைக்கு போறாங்க, சேர்த்து வச்சாங்க, குடும்பத்துல எல்லாமே பண்ணதான் செய்றாங்க. ஆனா இவர்கள் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஒருத்தவங்க உங்களுக்காக உழைக்கிறாங்கல்ல, அதை நம்ம என்னைக்குமே ஏளனமா பார்க்கவே கூடாதுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட இவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் செய்யறதான் நீ பண்ற
பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமா பேசிட்டு வருவாங்க. எல்லாரும் செய்யறதுதான் இவங்க பண்றாங்க, ஆனா இவங்க பண்றாங்கல்ல, எல்லாரும் பண்ற மாதிரி தானே இவங்களும் பண்றாங்கல்ல, நீங்க பண்ணல இல்லை அப்படின்ற போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும். நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டதுல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் உழைச்சதுல குடும்பத்தார்கள் தாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க, இவர்கள் சந்தோஷமாவே இல்லை. அதாவது இவருடைய குடும்பத்தார்களுக்கு பணத்தை அனுப்பிட்டு இவருடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான ஒவ்வொரு தரமும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்களே தவிர இது நாள் வரைக்கும் இவர்கள் குடும்பத்தார்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே இவங்க சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு யாருமே இருந்ததில்லை. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் என்பது அதிகமாகவே கிடைக்கும். நீங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான நபராகவும் மாறுவீர்கள். காதலன் காதலி இது வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய கவலை கூடத்துக்குள்ளதான் செல்ல போறீங்க அர்த்தம். அது என்னன்னா இந்த காதல்னாலங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணோ இல்ல பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீங்க உண்மையான காதலை வைப்பீங்க எப்பவுமே. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ஒருத்தங்களை விரும்புறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த கான்செப்டே வராது. இவங்க தான் வாழ்க்கை, நமக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இப்படி இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒருத்தங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல அவங்க இவங்களையும் விரும்பி இன்னொருத்தங்களையும் நேசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு நம்பரை காதலிப்பாங்க. நிறைய பேருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரே போன்ல ரெண்டு சிம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போலதாங்க ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களை காதலிப்பது. முக்கியமா சொல்ல போனா அந்த காதல் உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருப்பதுன்றது இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல அந்த அந்த ஒரு ஏமாற்றக்கூடிய காதல் என்பது உங்களுக்கு வந்து சேரும். நீங்க அதனால கவனமா இருக்க வேண்டியது கட்டாயங்க. இந்த சூழ்நிலைகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்ற போது அதுல நீங்க பெரிய பாதிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த நேரத்துல காதல் விவகாரத்துல கவனமா இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ள நீங்க போவீங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க தான் ஆனா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நம்ப முடியாது. அந்த நேரத்துல அது பொய்ன்னு தான் நினைப்பீங்க. நீ பொய் சொல்ற, நீ சும்மா சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா அது உங்களுக்கு ஒரு கனவாக கூட இருக்குமே தவிர அது நிஜமா இல்லை அப்படின்றதான் நீங்க நம்புவீங்க. ஆனா உண்மை என்னன்னா அதுதான் நிஜம். இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு முக்கியமா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் விவகாரம் என்பது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா அது நிஜம். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்செட் பண்ணிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகவே முடியாது. அந்த இடத்துல அவங்க நின்றுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புறாங்க. அந்த பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ அந்த இடத்துல எனக்கு உன்னை பிடிக்கலப்பா, எங்க வீட்டுல எனக்கு வேற ஒரு பையனை பாட்டாங்கப்பா, இல்ல நான் வேற ஒருத்தவங்க விரும்புறேன்ப்பா, இல்ல வேற ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அந்த நேரத்துல அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த இடத்துல இவங்க விட்டுட்டு போனாங்களோ, அதாவது அந்த ஒரு நபர் காதலிச்ச நபர் விட்டு போனாங்களோ, நானோ இல்ல பெண்ணோ போனாங்க பாத்தீங்களா, அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவாங்கங்க. அடுத்து என்ன பணன்றதும் இவங்களுக்கு புரியாது. அதாவது இவங்க திருப்பி வருவாங்களா, இந்த காதல நம்ம மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவோமா, கல்யாணம் நம்ம ரெண்டு இடத்துக்குள்ள நடக்குமா, நம்ம நினைச்ச கனவு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள கவலைகளும் வட்டங்களும் இருக்கும். அது ஒரு நினைச்சு 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 வேறு ஒரு பெண்ணையோ இல்ல வேறு ஒரு ஆணையம் கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல் அந்த ஒரு ஆணுக்காகவும் அந்த ஒரு பெண்ணுக்காகவும் காத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். முக்கியமா சொல்ல போனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் காதலிச்ச நபர்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. ஆனா அந்த காதலி பெற்ற அந்த எப்படின்னா இவங்க காதலிச்ச நபர் ரொம்ப தப்பானதாக இருப்பதால இவங்களுடைய காதல் பொய்யாக மாறிடுச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இவங்க உண்மையான காதல் தான், ஆனா இவங்களுடைய காதல் பொய்யா மாறிடுச்சு. வைக்கக்கூடாத நபர்கள் மேல வச்சதுனால அவங்க வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இவர்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாம அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு நாள் தொடரும் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைன்றதை ஏத்துக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இவருடைய வாழ்க்கை என்பது இருந்துகிட்டு இருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருப்பது முக்கியம். முடிஞ்சா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அதை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்ற போது வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட நான் சரியா பணம் இல்லை, நான் சொத்து சேர்த்து வைக்கல, வீடு கட்டல, சரியான வேலை கிடைக்கலன்னு ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க. ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சரியான நேரத்துல செய்யாம விட்டுட்டோம் அப்படின்ற போது அதுக்கப்புறமா நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் முடியாமல் போயிருங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் இருக்கீங்கன்னா முடியும் அப்படின்ற போது திருமணம் பண்ணிடுங்க, தப்பே இல்லைங்க. வரத பாத்துக்கலாம் அப்படின்றது இருங்க. அப்படி இல்லாம நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க வருத்தப்படுவீங்க அந்த ஒரு காரணத்துக்காக. இதுதான் உங்களுடைய காதல் வாழ்க்கை. அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த திருமண பந்தம் என்பது ரொம்ப சந்தோஷத்துக்குரியதாக தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க.
பொறுப்பு கிடைக்கும். உங்களுடைய திருமண பொறுப்பின் மூலமா குடும்ப பொறுப்பை நீங்க எடுத்துப்பீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. நம்பிக்கையோடு காத்திருங்கள். கட்டாயமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும்ன்றதால உறுதியா சொல்ல முடியும். இவ்வளவு நாள் நீங்க கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில காணுங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.